வணக்கம், அன்பு பில்டர்ஸ் வந்து நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம அன்பு பில்டர்ஸ் ஃபேமிலி வந்து மிஸ்டர் தமிழின் சார் அவங்களோட புகுமலை புகழாக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல எங்களை இன்வைட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது அவங்களோட செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, எங்களோட செலிப்ரேஷன் தான். நான் வந்து சார் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும்போது அந்த சேவியர் காலேஜில் பிரின்ஸிபல் கேட்டாங்க, நீ கூலி வேலை செஞ்சு படிக்க வச்சிருக்கீங்களா, இவ்வளோ படிப்புக்கு ஆசைப்படுறேன்னு கேட்டாங்க. நான் வந்து மனசார என் பிள்ளைய நம்மளும் கஷ்டப்படக்கூடாது, அதனால் நம்ம படித்து இந்த காலேஜ்லேயே வேலை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் நான் படிக்க வச்சேன். அதனால் நான் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு படித்து வைத்தாலும் போகாது, அந்த குபேர யோகம் இருந்தால் தான் என் மருமக சுதாஈஸ்வரிக்கும் தமிழியனுக்கும் யோகம் இருந்தால் தான் அவங்க கஷ்டப்பட்டு உழைத்தால் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நடக்கும், நம்ம ஆசைப்பட்டது இவ்வளோ நடக்கும். அந்த யோகம் இருந்தால் தான் அவ இவ்வளோ நாளுக்கு 2 பேரும் அரும்பாடுபட்டு உழைச்சி இந்த நிலமும் வாங்கி வீடு கட்டிருக்கா. நான் ரொம்ப சந்தோஷப்படுதேன். இப்போ இந்த வீடு கட்டுறது உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு? நாங்க வீடு கட்டுற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீடு கட்டுச்சுல அவ்வளவு காசாகும் இவ்வளவு காசாகும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அது ஏதாவது கஷ்டங்கள் எதுவும் இருந்துச்சா? எங்களுக்கு கஷ்டம்னா கஷ்டத்தையும் அவன் பெருசுபடுத்தலை. ஏமா சீட்டு கட்டின மாதிரி கட்ட வேண்டியதுக்கு வாடகை வீட்டில். அப்போ வீடு கட்டினா தான் நம்ம அந்த 5000 ரூபா 7000 கொடுக்குற காசு வச்சு அந்த லோன் கட்டிடலான்ட்டு லோன் போட்டு கட்டினாங்க. இப்போ நீங்க இதை எப்படிமா ஃபீல் பண்றீங்க? நீங்க ஒரு வீடு கட்டியாச்சு, எல்லா சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு, எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க? முன்னாடினா கூட சரி, அப்போ பொருளாதாரம் கம்மியா இருக்கும், நம்மளுக்கு ரேட் எல்லா ரேட்டுமே கம்மியா இருக்கும். இப்போ இப்படி இருக்கச்சுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா சாதாரணமானால இந்த மாதிரி வளர முடியாது. ஆமா, அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு, அதையும் தாண்டி வந்துட்டாங்க. இந்த பொறுமைங்கிறத நீங்க எவ்வளவு இதான் நீங்க நினைக்கிறீங்க? பொறுமை, கடல்லையும் பெருசு பொறுமை, கடல்லையும் பெருசு பொறுமை. இந்த வீட்டுல உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிச்சிருக்குமா? வீட்டுல நான் எல்லா ஒவ்வொரு ரூம் இருக்கும். ஆமா, என் பேத்திலாம் வந்திருக்கான்ல, அக்கா வந்து கோயம்புத்தூர்ல எங்களுக்கு சொந்த வீட்டு இருக்கு, அப்படின்னாலும் இப்படி ஒரு காற்றோட்டம் இல்லை, எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்தோடனே மாமாட்ட கேட்காங்க. என்ன இருக்கான்ல, அதான் மகாப்பிள்ளை பேரன், கோயம்புத்தூர்ல இருக்கான். அது வந்து சிட்டியா இருந்தாலும் இப்படி நல்லா சுகாதாரமா இல்ல, மாமா கடையில போய் வாங்குற பொருள் மாதிரி என் மாமா எங்களுக்கு இங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னு கேட்கா. 2 ஏரியால தான் சொல்லி சரி, நாங்க கெட்டி கொடுத்தது எங்களோட சர்வீசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்காரர் பார்க்க வந்தாரு. ஃபர்ஸ்ட் காங்கிரட் போடும்போதே அவருக்கு வந்து கொஞ்சம் தொழில் அனுப்பிருக்கு, அவருக்கு 10 நாள் வேலை பார்த்தாரு. நல்லா எல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டுருக்கு. அவன் ஒரு தடவை அப்பா கூட்டிக்கொண்டு காமிச்சான், எந்த இன்ஜினியர் பார்த்தாரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவன் மகன் சொன்னானா, எங்க அப்பா நல்லா பிடிச்சிருக்கு இந்த வேலை அப்படின்ட்டு. அதனால இவரு கொஞ்சம் அனுபவம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்து சொல்லியிருக்காரு. இப்போ என்னை பத்தி நான் வீட்டை பத்தி சொல்ல முடியுமா? என்ன சொல்றது, எனக்கு அதை பத்தி தெரியாதால, நுட்பம் தெரியாதால. எந்த வேலையா இருந்தாலும் நீங்க படிக்கும் போதே 6 மாசமாவது ட்ரைனிங் இருக்குதான். அப்பதான் அந்த வேலையில வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. நீங்க எந்த பட்ட படிப்பு படிச்சாலும் படிச்சவனுக்கே வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க தூக்கி கையில. 6 மாசமாவது ட்ரைனிங் இருக்கணும், அதை விட அனுபவம் இருக்கணும். அப்பதான் அந்த வேலையில இறங்கி செய்ய முடியும். அனுபவத்தை மிஞ்சினது எதுவும் கிடையாது. இப்ப நம்மளோட கம்பெனியோட பேருமே அன்பு பில்டர்ஸ் தான். நீங்க சொன்ன வார்த்தை லாஸ்ட் அன்புல தான் சொல்லி முடிச்சிருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. முதல் வீடு வாங்கும் போது யாருமே பக்கத்துல வீடு இல்லை, லேண்ட் வேல்யூ ஒரு பக்கம். பட் இப்போ பாத்தீங்கன்னா பாக்குறதாலாம் வீடா இருக்கும், லேண்ட் வேல்யூ கன்ஃபார்மா ஏறும். அப்ப பாக்குறவங்க நாங்களே பார்த்தாலும் அப்பவே நான் அந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருந்தேன், எல்லாரும் நான் வாங்கிட்டு இருப்பேன். அந்த அது எல்லாருக்குமே இருக்கு. நானுமே 2 வீட்டுல குடியிருந்தேன். வாடகை எப்படா அப்புறம் அந்த வாடகை வீட்டுல இருந்து அப்படின்னா சொந்த வீட்டுக்கு, அப்படி சொந்த வீடு வந்த உடனே தான் அப்பா இப்படி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள் லிவிங் இன் வாடகை வீட்டுல இருக்கு சொந்த வீடுங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அவங்களோட சந்தோஷத்தை நாங்க எங்களோட சந்தோஷமா பாக்குறோம், அவங்களோட வெற்றியை நாங்க எங்களோட வெற்றியா பாக்குறோம், அவங்களோட செலிப்ரேஷனை நாங்க எங்களோட செலிப்ரேஷனை பாக்குறோம்.